விருத்தி குறைபாடு. விருத்தி குறைபாடு என்பது சிறுவயதிலேயே தொடங்கி குழந்தையின் உடல், கற்றல், மொழி அல்லது நடத்தை வளர்ச்சியை பாதிக்கும் ஒரு நிலையாகும். இத்தகைய நிலைகள் தற்காலிகமாகவும் அல்லது வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடியவையாகவும் இருக்கும். இவை லேசானது முதல் கடுமையானது வரை மாறுபடலாம். பொதுவான விருத்தி குறைபாடுகள்: ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர், சமூக தொடர்பு, தொடர்பாடல் மற்றும் மீண்டும் மீண்டும் நடக்கும் பழக்க வழக்கங்களில் சிரமம். ADHD, கவனத்தை செலுத்த முடியாமை, அதிக சுறுசுறுப்பு, தன்னிச்சையான நடத்தை ஆகியவை உள்ளடங்கும். மேலும் கற்றல் மற்றும் நடத்தையை பாதிக்கும். அறிவாற்றல் குறைபாடு, அதாவது இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி, சாதாரண நிலையை விட குறைவான அறிவாற்றல் மற்றும் அன்றாட வாழ்க்கை திறன்களில் சிரமம் ஏற்படும். பேச்சு மற்றும் மொழி குறைபாடுகள்: பேச்சு, புரிதல் அல்லது மொழியை சரியாக பயன்படுத்துவதில் சிரமம். கற்றல் குறைபாடுகள்: டிஸ்லெக்சியா, டிஸ்கிராஃபியா, டிஸ்கால்குலியா. டிஸ்லெக்சியா என்பது வாசிப்பதில் சிரமம், டிஸ்கிராஃபியா என்பது எழுதுவதில் சிரமம், டிஸ்கால்குலியா என்பது கணக்கில் சிரமம். டிஸ்பிராக்சியா அல்லது வளர்ச்சி ஒருங்கிணைப்பு குறைபாடு ஆகியவை சமநிலை மற்றும் ஒருங்கிணைப்பை பாதிக்கும். விருத்தி குறைபாட்டின் அறிகுறிகள்: நடை, பேச்சு, சமூக தொடர்பு போன்ற வளர்ச்சி காரணிகளில் தாமதம் ஏற்படலாம். கவனம் செலுத்துதல், கற்றல் அல்லது சிக்கல் தீர்க்கும் திறன்களில் சிரமம், தொடர்பாடல் அல்லது வழிகாட்டுதலை புரிந்து கொள்வதில் சிரமம் ஏற்படும். நடத்தை சிக்கல்கள் அல்லது மாற்றங்களுக்கு இயல்பாக்கம் அடைவதில் சிரமம் ஏற்படும். விருத்தி குறைபாட்டிற்கான காரணிகள்: மரபியல் அல்லது குரோமோசோம்களின் மாற்றங்கள், முதிர்ச்சியடையாத பிறப்பு அல்லது பிறப்பின் போது ஏற்பட்ட சிக்கல்கள், சுற்றுப்புற காரணிகள் உதாரணம் விஷப்பொருட்கள் அல்லது சத்து குறைபாடு, நரம்பியல் அல்லது மூளை வளர்ச்சி சிக்கல்கள். கண்டறிதல் மற்றும் ஆதரவளித்தல்: முடிந்தளவு ஆரம்பத்திலேயே பேச்சு, தொழில்திறன், நடத்தை சார்ந்த சிகிச்சைகளை தொடங்குதல், தனிப்பட்ட கல்வி திட்டங்கள் மூலம் பள்ளியில் தேவையான ஆதரவுகளை வழங்குதல், குழந்தையின் தனிப்பட்ட தேவைகளுக்கேற்ப சிகிச்சை மற்றும் திட்டங்களை வடிவமைத்தல், பெற்றோர்களும் பராமரிப்பாளர்களும் வீட்டிலேயே சிகிச்சையை வலுப்படுத்தும் பயிற்சிகளை மேற்கொள்ளுதல்.